ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமானோட அருளை பெறுவதற்கு வருஷத்தில் எத்தனையோ விசேஷ நாட்கள் இருந்தாலும் வைகாசி விசாகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். ஏன்னா அசுரர்களை அழித்து உலகத்தை காக்க நம்ம முத்துக்குமரனே அவதரித்த உன்னதமான நாள் தான் இந்த வைகாசி விசாகம். பொதுவாக இந்த நாளில் எல்லோரும் விரதம் இருந்து பால் குடம் எடுத்து முருகனை வழிபடுவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் வேலை பலு காரணமாகவோ இல்லை உடல்நிலை குறைவு காரணமாகவோ நம்மள பல பேரால் முழுசாக விரதம் இருக்க முடியறது இல்லை. ஐயோ, நம்மால் விரதம் இருக்க முடியலையே, முருகனோட அருள் நமக்கு கிடைக்காம போயிடுமா அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு சின்ன வருத்தம் இல்லைன்னா குற்ற உணர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். நண்பர்களே, மனசில் அந்த கவலை இனி வேண்டவே வேண்டாம். விரதம் இருக்க முடியலனாலும் உங்கள் அன்றாட வேலையை செஞ்சுக்கிட்டு ரொம்ப எளிமையான முறையில் முருகப்பெருமானை எப்படி திருப்திப்படுத்தலாம், அவரோட முழு ஆசீர்வாதத்தையும் எப்படி பெறலாம்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முருகப்பெருமான் ரொம்பவும் இளகிய மனசுக்காரர். நீங்கள் பட்டினியாக கடந்து தான் அவரை உருக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அன்போடு நீங்கள் கொடுக்குற ஒரு துளி நீர் கூட அவருக்கு போதும். விரதம் இருக்க முடியாதவங்க வைகாசி விசாகத்தன்று என்ன செய்யலாம்னு இப்போ வரிசையாக பார்ப்போம். முதல்ல அதிகாலை நேர வழிபாடு. முதல்ல அன்னைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற முருகன் படம் அல்லது சிலைக்கு முன்னாடி ஒரு சின்ன நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வைங்க. உங்ககிட்ட இருக்கிற சாதாரண பூக்களை வச்சு அவருக்கு அழகாக அலங்காரம் பண்ணுங்கள். அடுத்ததாக, விரதம் இருந்து சமைக்க முடியலனாலும் பரவாயில்லைங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற காய்ச்சின பால், கொஞ்சம் கல்கண்டு, இல்லைன்னா 2 வாழைப்பழம், இதில் எது இருந்தாலும் அது முருகனுக்கு அன்போடு நைவேத்தியமாக படைங்க. முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது தினை மாவும் தேனும் இருந்தால் இன்னும் சிறப்பு. எதுவுமே இல்லைன்னா ஒரு சொம்பில் சுத்தமான தண்ணி வச்சு முருகான்னு கூப்பிட்டாலே அவர் ஏற்றுக்குவார். நீங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்புற அவசரத்தில் இருக்கலாம், இல்லை வீட்டில் சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி, மனசுக்குள்ளே ஓம் சரவணபவ அப்படிங்கிற 6 எழுத்து மந்திரத்தை உங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. இல்லைனா வேலை செய்யும்போது பேக்ரவுண்டில் கந்தசஷ்டி கவசம் அல்லது திருப்புகழ் பாடல்களை ஒலிக்க விடுங்க. அது உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அடுத்ததாக, முடிஞ்சால் சாயங்கால வேலை முடிஞ்சு வரும்போது பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போய் உங்களால் முடிஞ்ச ஒரு பாக்கெட் பாலை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன முருகர் சிலைக்கு உங்கள் கையாலேயே பாலாபிஷேகம் செஞ்சு வழிபடலாம். எல்லாத்தையும் விட முக்கியமானது தானம். வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகனுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவளிப்பது தான். நீங்கள் விரதம் இருக்கலைனாலும் பரவாயில்ல, அன்றைக்கி ஒரு வேளையாவது பசியோடு இருக்கிற ஒரு ஏழைக்கோ அல்லது வாயில்லா ஜீவன்களுக்கோ உங்களால் முடிஞ்ச உணவையோ தண்ணீரையோ கொடுங்க. அந்த ஜீவனோட வயிறும் மனசும் குளிர்ந்தால் முருகனின் அருள் உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும். அதனால் நண்பர்களே, பக்தி அப்படிங்கிறது நம்ம உடம்பை வருத்தி விரதம் இருக்கிறது மட்டும் இல்லை, நாம் வைக்கிற தூய்மையான அன்பிலும் மற்றவங்களுக்கு செய்கிற நன்மையிலும் தான் இருக்குது. என்னால் விரதம் இருக்க முடியவில்லையே என்ற கவலையை தூக்கி போட்டுட்டு இந்த வைகாசி விசாக நாளில் நான் சொன்ன இந்த எளிய வழிகளை பின்பற்றி உங்கள் வீட்டிலையே முருகனை மனசார நினச்சி வழிபடுங்க. அந்த ஆறுமுகன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் நீக்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் அள்ளித்தருவார். உங்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வைகாசி விசாக நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி. வாழ்க வளமுடன்.